அனைவருக்கும் வணக்கம். உலக கால்பந்து வீரரும் அர்ஜென்டினா வீரருமான லயனல் மெர்சி அவர்களின் இந்திய வருகை இந்திய ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்திச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு லயனல் மெர்சி அவர்களை தலையை தூக்கி வச்சு தான் கொண்டாடல. அந்த அளவுக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னே புரியல. அந்த மீனிங் யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த குரலை கேட்டதையுமே அந்த ஸ்டேடியத்தில் சத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்தமாக இருந்தது. உலக நாட்டில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே லயனல் மெர்சி அவர்களை தலையை தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க. அவர் கொண்டாட்டத்துக்கு முக்கிய காரணமே அவர் ஃபுட்பால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா லயனல் மெர்சின்னு சொல்கிறோம், உண்மையிலே லைன் தாங்க. அந்த அளவுக்கு சீறி பாய்வார். அவர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அவர் கோல் போடுற விதமும் அந்த அளவுக்கு ரசிகர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு அவரை விரும்புகிறாங்க, ரசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மொழி முக்கியம் அல்ல, பார்த்தீங்கன்னா உணர்வுகள் தான் அப்படின்றத எல்லா உலக நாடுகளும் லயனல் மெர்சியை நேசிப்பதிலிருந்து தெரிகிறது. அதே போல் இந்திய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்த்துட்டாங்க. 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்த லயனல் மெர்சி அவர்கள் வருகையில் என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு லயனல் மெர்சி அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதை சுருக்கமாக சில டீட்டெயிலையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது லயனல் மெர்சி அவர்கள் ஒரு அமைப்பு 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா கொண்டு வர்றதுக்கு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ 150 கோடி ரூபாய் செலவு பண்ணதை அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் லயனல் மெர்சி அவர்களின் புகழை ஒவ்வொரு நாடும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறதாக அந்த அமைப்பை சேர்ந்தவங்க கூறியிருக்கிறாங்க. இப்போ கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா சால்டன் லைட் அப்படின்ற ஒரு ஸ்டேடியத்தில் கொல்கத்தா ரசிகர்களை சந்தித்து அங்கே அவரு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்திருக்காரு. ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா உரையாற்றியிருக்காரு. அப்படி உரையாற்றும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரசிகர்கள்லாம் ஆரவாரம் செய்து அவரை பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லயனல் மெர்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட அன்பை செலுத்துறதாக தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கூட்டங்கள் அதிகமாகிருச்சு. உடனே அவர் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணும்போது அவர் கொஞ்சம் தூரம் வந்திருக்காருங்க. வரும்போது இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் லயனல் மெர்சி இந்தியா வருகைக்கு பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருந்த அந்த அமைப்பை சேர்ந்தவங்கலாம் ஒரு 100-200 பேர் அவர் சூழ்ந்திருந்ததுனால ரசிகர்கள் யாருமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்தியா தோக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நாடு தோக்கிற மாதிரி இருந்தால் வாட்டர் பாட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சேர்கள் வர ஆரம்பிச்சிது. சேரில் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைபுரம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லயனல் மெர்சி அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக தாங்க பேசினார். அதுக்கப்புறம் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஆனால் என்ன பேசினார்னு யாருக்குமே தெரியாது. அந்த லாங்குவேஜ் புரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசுகிறத விரும்புகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லயனல் மெர்சி அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள் உரையாற்றினார். இதையொட்டி கொல்கத்தாவின் லேக்டவுன் பகுதியில் பார்த்தீங்கன்னா மெர்சி அவர்களுக்கு 70 அடி சிலை நிறுவியிருக்கிறாங்க. அதையும் காணொலி வாயிலாக மெர்சி அவர்களை திறந்து வைத்தார். இதற்கு பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் அவர்களும் கூட வந்திருந்தார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்திருந்தாங்க. எல்லாருமே வரவேற்றார்கள். அதாவது சினிமா துறையை சார்ந்தவர்களும் இந்த பக்கம் அரசியல் சார்ந்தவர்களும் வரவேற்று லயனல் மெர்சி அவர்களை பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் ஆட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்திய ரசிகர்களும் இந்திய முக்கிய பிரமுகர்களும் அதாவது அரசியல் சேர்ந்தவர்களும் சினிமா சேர்ந்தவர்களும் அவர் வருகையை கொண்டாடினார்கள். அவருடன் சேர்ந்து அதாவது ரசிகர்களுடன் சேர்ந்து கொண்டாடினார்கள். 70 அடி சிலையை நிறுவனதுக்கு அப்புறம் இந்தியாவில் இன்னொரு விஷயம் பேசும் பொருளாக இருக்குது. அதாவது அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்தியாவில் சிலை நிறுவனமா என்ன, அந்த அளவுக்கு அவர் நல்லா தான் விளையாடினாரு, எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். கண்டிப்பாக அவர் விளையாடும் அர்ஜென்டினா விளையாடும் சமயத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் அதாவது அந்த ஸ்டேடியமே பார்த்திங்கன்னா பத்தாதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டிக்கெட்லாம் விற்று தீர்ந்துடும். முன்பதிவு 1 மணி நேரத்தில் கூட விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் டிக்கெட்டு. அந்த அளவுக்கு மெர்சி அவர்கள் நேச்சிருக்கும் பொழுது இங்கே இந்திய ரசிகர்கள் விருப்பத்திற்காகவும் அவரை ஏன்னா இவ்வளோ பேர் விரும்பும் போது அந்த சிலையை நிறுவியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி மற்ற நாட்டுக்காரங்க விளையாடுறத உற்சாகமாக கொண்டாடுறோமே, இதுக்கு ஈக்குவலாகவே இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யார் தெரியுமா? சுனில் சேஸ்திரி. இந்த சுனில் சேஸ்திரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உலக நாடுகளுக்கு விளையாண்டுருக்காரு. அதாவது இங்கே ரொனால்டோ அவர்களும் அதற்கப்புறம் மெர்சி அவர்களும் முதலிடம் 2ஆம் இடம் இருக்கும் ஒரு சமயத்திலேயே இவர் 3ஆம் இடத்தை பிடித்திருந்தார். இது உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களுக்கு ஈக்குவலாகவே இந்த சுனில் சேஸ்திரி விளையாடுவார். ஆனால் எல்லாருமே இவரை தூக்கி கொண்டாடுவதில் மறந்துட்டாங்க.
ஆனால் அவர் சொந்த ஊர்லேயும் அவர் சொந்த மாநிலத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரை தூக்கி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இது மீடியாக்களில் வரவே இல்லை. ஆனால் இப்பொழுது மெர்சி வருகையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அத்தனை ரசிகர்களும் கொண்டாடும் சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற பிளேயரை மறந்துட்டீங்களேப்பா, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து 70 அடியில் செலலாக வச்சுருக்கீங்க, அப்போ உள்ளூர்காரனுக்கு எந்த மரியாதை இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுகிறது. இது நாமளும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி முக்கியமான வீரர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணுங்க. அந்த மாநிலம் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்தியாவை இதுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இது வந்து தவறிடுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி தவறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து போகிறதில்ல. இங்கே நடக்கும் அரசியல் எப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அங்கே அந்த ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா சேதம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த சேதம் ஏற்படுத்துறது இல்லாமல் மெர்சி வருகையினால் பார்த்திங்கன்னா அங்கே அசம்பாதங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது சேரை போட்டு உடைச்சது, பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சேரை மேலே போட்டதில் அங்கே காயங்கள் ஏற்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேடியத்தை சுக்கு நூறு ஆக்கிட்டாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அமைப்பை சேர்ந்த சர்கர்து தத்தா அப்படின்றவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இங்கு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு இவர் காரணமாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி 14 நாள் நீதிமன்ற காலம் வச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரை வைத்து ஜாமீன் கேட்டிருக்காங்க. ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ லயனல் மெர்சி அவர்களின் வருகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இங்கே அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஜாமீன் கிடைக்குங்க. ஆனால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இதை சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து அங்கேயும் ஒரு கலக்கிட்டாப்புல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து தெலுங்கானா ரசிகரும் வந்து அந்த அளவுக்கு வந்து லயனல் மெர்சியை வந்து வரவேற்றார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயரை சந்தித்து அங்கேயும் அவர் கொஞ்ச நேரம் விளையாடினார். விளையாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இப்போது பார்த்தீங்கன்னா லயனல் மெர்சியை வந்து பார்க்குறதுக்கு கொல்கத்தாவில் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் கூட்டம் இருந்ததுங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அவர் பேசுறது புரியவே இல்லைங்க. ஆனால் அவர் பேசுகிறத அந்த வார்த்தையை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா காது கிழியுது. அந்த அளவுக்கு வந்து சப்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் பிரித்து மேய ஆரம்பிச்சுங்களேன். அந்த அளவுக்கு லயனல் மெர்சி அவர்களை விரும்பினார்கள் நமது ரசிகர்கள். அதனால் இந்திய ரசிகர்கள் வந்து அவருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அவர் அன்பால் வந்து கொல்கத்தா ரசிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர லயனல் மெர்சியின் வருகையை வந்து இந்திய ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்துட்டார்கள். அவர்கள் யாரெல்லாம் லயனல் மெர்சியை நேரில் ஒருத்தரையாக பார்த்துடணும் அப்படின்னு நினச்சவங்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இதில் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7,000லேருந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்குமே டிக்கெட்லாம் விற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 7,000 சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு போய் லயனல் மெர்சி அவர்களை நேரில் பார்ப்பதற்கு முக்கிய காரணமே அவரின் விளையாட்டின் விஸ்வரூபம், பார்த்தோன்னா அசுர வேகம், அவரோட ஸ்டைலு, கோல் போடுற விதம், இப்படி எல்லா விஷயங்களுமே ரசிகர்களை கவர்ந்துருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, 11 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதில் ஒருத்தர் மட்டும் பிடிக்குதுன்னா எந்த அளவுக்கு 11 பேரோட இப்போ நீங்கள் கிரிக்கெட்லாம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர் விளையாடலாம், அவுட் ஆகிறதுக்கு விளையாடும் பொழுது அவங்க திறமையை நிரூபிக்கலாம். ஆனால் ஃபுட்பால்லையும் இந்த ஹாக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபடி, இதெல்லாம் வந்து நீங்கள் திறமையை நிரூபிக்கணும்னு வச்சுங்களேன், செகண்ட் பை செகண்ட் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். உங்களை தனியாக காமிச்சிட்டா மட்டும்தான் முடியும். அதெல்லாம் பண்ணவங்க தான் லயனல் மெர்சியும் அதுக்கப்புறம் ரொனால்டோ அவர்களும். ரொனால்டோ பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம கூறிடலாம். ஏன்னா இருவருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நாட்டை சேர்ந்தவர். இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர், அவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 2009லேருந்து 2018 வரைக்குமே விளையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 போட்டிகளை விளையாண்டு 800க்கு மேற்பட்ட கோல்களில் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து வேர்ல்டு கப்பை வாங்கினது பார்த்தீங்கன்னா லயனல் மெர்சி. இவர் வேர்ல்டு கப் வாங்கலை. ஆனால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்த வீரர்கள். அதாவது இந்த 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை கொண்டாடி தீர்க்காத ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு 2 பேருமே உலக புகழ் பெற்றவர்கள். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கூற விரும்புகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லயனல் மெர்சி அவர்களை வந்து லா புல்கா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். லா புல்கா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சிறிய பூச்சின்னு சொல்லுவாங்க. சின்ன பூச்சி அப்படின்றவங்களாம் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன பூச்சி அப்படின்னு தான் அவர் செல்லமாக அழைப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து லயனல் மெர்சி அவர்களை வந்து அவர் தெரிஞ்ச நண்பர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட படித்தவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பூச்சி அப்படின்ற நம்மளும் கூப்பிட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2004லேருந்து 2021 வரைக்கும் அவர் விளையாண்டுருக்காருங்க. இதில் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000+ நம்ம சொன்ன மாதிரி கோல்கள் வந்து 800+ இந்த அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காப்புல. ஒரே ஒரு கிளப்ல வந்து 780 போட்டி விளையாண்டுருக்காரு. அதில் வந்து 672 கோல் போட்டிருக்காருங்க. ஒரே கிளப்ல விளையாண்டு 672 கோல்கள் போட்ட ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா லயனல் பார்த்தீங்கன்னா மெர்சி அவர்கள் மட்டும்தான். இது உலக சாதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 சாம்பியன்ஷிப் லீக்ல வந்து 4 முறை வந்து இவர் தலைமையில் வென்றிருக்காங்க. 8 முறை வந்து உலக சாதனையை படைச்சிருக்காரு. அதாவது கோல்கள் போட்டதுல உலக சாதனை படைச்சிருக்காரு. ஒரே ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 90 கோல்கள் போட்டு உலக சாதனை பிடிச்சிருக்காருங்க. இது வரைக்கும் யாரும் இந்த சாதனை முறியடிக்கவில்லை. இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ லயனல் மெர்சி அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ரொனால்டோ அவர்களுக்கும் செலவு வச்சிருக்காங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். கோவா வந்து ஆங்கிலேயர் காலத்தில் போர்ச்சுகல்லை சேர்ந்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த நினைவாக அவர் போர்ச்சுகலை சேர்ந்தவர் தானே. அதனால பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்லே 12 அடியில் வந்து ரொனால்டோவுக்கும் செலவு வச்சிருக்காங்க. ஆனால் லயனல் மெர்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 அடியில் செலவு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு விளையாட்டு வீரருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவமானு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் வச்சுங்க கிரிக்கெட்ல, இங்கே எம்எஸ் தோனி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கான பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் சிலை இல்லை. லண்டனில் மட்டும் தோனி அவர்களுக்கு வந்து மெழுகு சிலை இருக்கு. இதில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து மியூசியத்தில் சிலை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்தியாவை சேர்ந்தவர்களை விளையாட்டு வீரர்களில் வெளிநாடுகளில் எங்கேயுமே வந்து சிலை நிறுவப்படவில்லை. மெழுகு சிலை இந்த மாதிரி மியூசியத்தில் மட்டும் வச்சிருக்காங்கன்ற மட்டும்தான் தற்போது உள்ள தகவல். ஆனால் இந்திய ரசிகர்கள் எப்பயுமே வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த ஜாதியை சேர்ந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தூக்கி கொண்டாடிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை யோசிப்பாங்க. அதில் இந்தியர்கள் எப்பயுமே சிறந்தவர்கள். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சளைச்சவங்க இல்லைங்க. நம்ம ஆளுங்களும் அப்படியே தான் வச்சுங்களேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசியர்கள் இருந்தீர்கள். தமிழ் தேசியர்கள் மகேஷின் அன்பு வணக்கம்.